ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான லிரிக்ஸ் அனிமேஷன் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பற்றி வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து கிடைச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் Alightmotion அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட Alightmotion ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கீழே சென்டராக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து வீடியோ வந்து எந்த சைஸில் வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அதோட ரிசல்யூஷன் வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் மூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே இருந்து மூணாவது பார்த்தீங்கன்னா ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் எந்த சாங் வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கை வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு சாங்கை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சாங்கை வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் வந்து சேஞ்ச் ஆகுதோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து புக் மார்க் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. புக் மார்க் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த இடத்துல நீங்கள் வந்து புக் மார்க் பண்ணணுமோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட் கலர் டாட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ அதான் வந்து புக் மார்க்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக வந்து எல்லாத்துக்கும் புக் மார்க் வந்து பண்ணிட்டேன். நீங்களும் கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னு வந்து நல்லா தெரியும். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் அந்த டெக்ஸ்ட்டுக்கு எஃபெக்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் வந்து இந்த இடத்துல முடியுது, செகண்ட் லைன் வந்து இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த இடத்துல சேஞ்ச் ஆகும்போது செகண்ட் லைன் எந்த இடத்துல முடியுதோ அந்த அளவுக்கு லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் டெக்ஸ்ட்டோட லென்த் வந்து கரெக்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைனும் செகண்ட் லைனும் வந்து சேமாக இருக்க மாதிரி வந்து எண்டிங் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் அந்த டெக்ஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டில் பார்க்குறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவாங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபாண்ட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிற டெவலப் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த ஃபாண்ட் இல்லாமல் உங்கள்கிட்ட வேறு ஃபாண்ட் நல்லா இருக்குது அப்படின்னா கூட அந்த ஃபாண்ட்டை கூட நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஃபாண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஒரு ஃபாண்ட், செகண்ட் லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபாண்ட், இந்த மாதிரி 2 ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். நீங்களே இதே மாதிரி வந்து 2 ஃபாண்ட்டை மாற்றி வந்து ஆட் பண்ணிவாங்க. ஸோ அப்போ தான் பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 2 லைன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் டெக்ஸ்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 டெக்ஸ்ட்டுக்குமே வேறு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே இருக்க அந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த எஃபெக்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கீழே ரைட் சைட் மூலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. இதில் ரைட் சைட் கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் வேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஞ்ச் பஞ்ச்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மேலே ஒரு எஃபெக்ட் இருக்குது, அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுனா நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஞ்ச் பஞ்ச்னு பார்த்தீங்களா அந்த எஃபெக்ட் தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்களும் அதே எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கீழே அப்படியே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கீ ஃப்ரேம் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த 2 கீ ஃப்ரேம் வந்து எப்படி வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிவாங்க. இப்போ ரெண்டாவது லைன் வந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2வது கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 கீ ஃப்ரேமுக்குள்ள வேல்யூ வந்து என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 வந்து செட் பண்ணிவாங்க. ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -1 வந்து செட் பண்ணிவாங்க. இப்போ லெஃப்ட் சைடு கீழே வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவாங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட் சைட்லேருந்து மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் இருக்கும். அந்த கிராஃப் வந்து கிளிக் பண்ணிவாங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த கிராஃப் வந்து பிடிச்சிருக்கோ அந்த கிராஃப் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணாவதாக இருக்குது இந்த கிராஃப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பேக் வந்துட்டு அகைன் எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஸ்பேசிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவாங்க. இதில் வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் ஸ்பேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுல, அதை வந்து கிளிக் பண்ணிவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணியிருப்போமோ சேம் பிளேஸில் வந்து 2 கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக வந்து 20 or 50 வந்து செட் பண்ணிவாங்க. செகண்ட் கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சுமே பண்ண வேணாம். ஸோ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 20 வந்து செட் பண்ணிக்கோங்க.
ஓகே. இதில உள்ள கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்து கரெக்ட்டா வந்து செட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு அகைன் எஃபெக்ட் ஆப்ஷன சூஸ் பண்ணிட்டு ஆட் எஃப்ல போய்க்கோங்க. அதே மாரி டெக்ஸ்ட் ஆப்ஷன்ல போய்க்கிட்டு அதுக்கு பக்கத்திலேயே உள்ள டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட்ட வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில கீழ லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்க லெட்டர் ஸ்கேல் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. லெட்டர் ஸ்கேல் அவுட்னு இருக்கு பார்த்தீங்களா, அத வந்து குடுத்துக்கோங்க. அத குடுத்து கீழ அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா ரேண்டம் ஆர்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத மட்டும் ஆஃப் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னாக்க வேற எந்த வேல்யூவும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ சிம்பிள் ஈஸியா வந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாவதா இருக்க டெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் ஆட் பண்ண போறோம். ஸோ அந்த எஃபெக்ட்டை வந்து எப்படி ஆட் பண்றது அப்படிங்கிற பத்தி பார்க்கலாம். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ல போயிட்டு ஆட் எஃப்ல போய்க்கோங்க. கீழ அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஆட் பண்ணோம்ல டெக்ஸ்ட் ஸ்பேசிங், அதே எஃபெக்ட் தான் நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த எஃபெக்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், கொஞ்சம் ஒரு 1 செகண்ட் ஒரு 2 செகண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா -50ல வந்து செட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக 0ல வந்து செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா -50, செகண்ட் கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 டெக்ஸ்ட்டுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த டெக்ஸ்ட்டோட கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட்லேயே வச்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வந்து ஒயிட்டில் வச்சுட்டு ரெண்டாவது டெக்ஸ்ட்டோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு மேலே பார்த்தீங்கன்னாக்கா கலர் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த கலர் வந்து பிடிச்சிருக்கோ அந்த கலரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு ரெட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வந்து பிடிச்சிருக்கோ அந்த கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு எந்த கலரும் சேஞ்ச் பண்ண வேணாம், ஒயிட்லேயே இருக்கட்டும் அப்படின்னா கூட அது உங்களுடைய விருப்பம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த 2 லேயர் வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே ரைட் சைடு பார்த்தினாக்கா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலேருந்து ரெண்டாவதாக பார்த்தினாக்கா காப்பி 2 லேயர்ஸ்னு பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அகைன் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேஸ்ட் 2 லேயர்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ நீங்கள் காப்பி பண்ண அந்த 2 லேயரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஆட் ஆயிரும். நீங்கள் ஜஸ்ட் லைனை வந்து எடிட் பண்ணிக்கிட்டாவே போதும். நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும், ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா இல்லை. நீங்கள் வந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து எடிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து நம்ம வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா அனைத்து நம்மளுக்கும் நன்றி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.